தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சிறைகளில் உள்ள பல பெண் கைதிகள் சிறைக்குள் கர்ப்பமடைகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது தேசிய அவமானம் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சிறைகளில் உள்ள பல பெண் கைதிகள் சிறைக்குள் கர்ப்பமடைகிறார்கள் என்றும் தற்சமயம் மேற்கு வங்காள சிறைகளில் 196 குழந்தைகள் பிறந்து வாழ்ந்து வருகின்றன என்றும் சமீபத்தில் மேற்கு வங்காள உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திற்கு உதவும் ஆலோசகர் தபஷ்குமார் பாஞ்சு கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது. அவரது மனுவில் இந்த கொடூரத்தை தடுக்க வேண்டுமெனில் பெண்கள் சீர்திருத்த இல்லங்களில் இனி ஆண் பணியாளர்கள் நுழைய அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்றும் இனி பெண் கைதிகளுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் பொழுது அவர்கள் கருவுற்றுள்ளனரா என்ற சோதனையை மேற்கொண்டு பின்னர் அவர்களை சிறைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு பெண், அதிலும் மிகவும் துடிப்பான ஆக்ரோஷமான ஒரு பெண் ஆட்சியில் இருக்கும் மேற்கு வங்காளத்தில் இந்த கொடூரம் நடைபெற்று கொண்டிருப்பது அந்த மாநிலத்தின் அவல நிலையை சீர்கேட்டை உணர்த்துகிறது. இந்த அராஜகத்தை கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்த அனைத்து சிறைத்துறை பணியாளர்களும் காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டு உச்சபட்ச தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். சிறைகளில் இவ்வளவு கொடுமையும் கேவலமும் நடைபெறுவது கூட தெரியாமல் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி மனசாட்சி இருந்தால் அரசியலில் இருந்து விலக வேண்டும். இது தேசிய அவமானம், கொல்கத்தாவிற்கு கேவலம் என்று விமர்சித்துள்ளார்.